friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சுவையான குஸ்கா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குஷ்கா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் நெய் போடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அப்போ தான் நம்மளோட குஷ்காவோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளியை வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 கப் தயிர் ஊற்றி தயிரை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். எந்த உலக்கில் அரிசி அளந்தீங்களோ அதே உலக்கில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு ஒரு கிளறி விட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. விசில் போனோடனே குக்கர் மூடியை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குஷ்கா செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.